கஷ்டப்படும் ஒருவரை பார்த்து அவங்களுக்கு உதவி செய்வது தவறா? பாவப்பட்டு உதவி செய்யலாமா வேணாவா? இப்போது தமிழ் சினிமாலெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க காலகாலமாக. எப்படின்னா நல்லா ஒரு மகிழ்ச்சியாக ஒரு விஷயம் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கதையை நகர்த்திட்டு போயிட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தி பிரச்சனைகளை போராட்டங்களெல்லாம் பண்ணி கடைசியாக போராட்டத்தில் ஜெயிச்சு படத்தை முடிப்பாங்க. அப்படியே ஸ்லோவாக போய் பெருசாகி முடிக்கிறது இப்படி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். ஆர் சுந்தரராஜன் ஒரு புதுமையை பண்ணுவார். அவரோட கதையை ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும். எங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு வந்தாலும் திருப்பி பழசை பார்த்தா புரிஞ்சிக்கலாம். படத்தோட செகண்ட் பார்ட்டை பார்த்துட்டு திரும்பி அப்புறமா ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தாலும் கதை புரியும். அந்த மாதிரி இருக்கும். அதோட உச்சகட்டம் தான் பாகுபலி ஸ்கிரிப்டு. படத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டு எப்படி பார்த்தாலும் சரி, அல்லது அந்த கதையை 2 படம் வந்து பாகுபலி 1, 2 ரெண்டாவது பார்த்துட்டு முதல்ல பார்த்தாலும் சரி, முதல்ல பார்த்து ரெண்டாவது பார்த்தாலும் சரி, நம்ம கதை புரியும். இதெல்லாம் இருக்குது. இது ஸ்கிரிப்ட். இது எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளோட கேள்வி பதில் வீடியோ கூட அப்படி தான் இருக்கும். எடுத்தோடனே நம்ம அந்த சீனை முன்கூட்டியே சொல்லிவிடுவோம். கதை உங்களுடைய கேள்விக்கான பதிலை டக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் தான் விளக்கமே கொடுப்போம். அந்த வகையில் இப்போது உங்களோட கேள்வி என்னென்னா, ஒரு ஆளை பார்த்து பாவப்பட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சால் தப்பா அப்படின்றது கேள்வி. இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு சீனை காட்டுறேன். அதாவது ஒரு ஆள் கையில் விலங்கோட தப்பிச்சு ஓடி வந்து, கையில் விலங்குந்து தப்பிச்சு வர்றாருன்னா எங்கேருந்து வருவார்? போலீஸ்கிட்டேருந்து, ஜெயிலேருந்து எங்கேருந்தோ வருவாங்க. அந்த மாதிரி விலங்குலேருந்து தப்பிச்சு மறைவான ஒரு இடத்துல நின்று அதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அவரால் முடியல. அந்த நேரத்தில் நீங்கள் போகிறீங்க. இப்போது அவர் கஷ்டப்படுறாரு. என்ன பண்ணலாம்? உதவி செய்யலாமா? அது எப்படி? கஷ்டப்படுறதுக்கு மேலே இரக்கம் காட்டலாமா? பண்ண முடியாது. ஏன்னா இது அவன் நல்லவனா கெட்டவனா, ஹீரோவா வில்லனா நமக்கு தெரியாது. ஆனால் இது சட்டத்துக்கு உட்பட்ட விஷயம் கிடையாது. நம்ம உடைக்கக்கூடாது. கரெக்டா? ஆக விலங்குன்றது அரசாங்கத்தால் போடப்பட்டது, போலீஸால் போடப்பட்டது. அதை உடைக்கிறது சட்டவிரோதம் நமக்கு தெரியும். அவங்கக்கிட்ட போய் பரிதாபம் பாவம் பார்க்க முடியாது. அவன் வில்லனா நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஆனால் அது தப்பு.